வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேஎல் ஸ்மார்ட். நம்ம லாஸ்ட்டாக ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம், 4 வச்சு நம்பர் கொடுத்துருந்தோம். அது ஏதாச்சும் உங்களுக்கு போர்டு கீடு ஏதாவது செட் ஆனால் பாருங்கள். ஏன்னா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா 9 நம்பர் என்னமோ இருக்கும். ஆனால் அந்த பிசி 61ன்றது நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி 61 அது ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு ஃபாலோஅப் நம்பரில் அது ஒன்று வச்சுக்கோங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் சூப்பராக கேம் விளையாண்டுருக்கான். அது கேம் பார்த்தேன், ஆனால் நான் கொஞ்சம் வெளியில் இருந்ததுனால என்னால் வீடியோவும் போட முடில, பிஸியாகவும் இருந்தேன். எதுவுமே பண்ண முடில, ப்ளே பண்ணவும் முடில, எதுவுமே என்னால் பண்ண முடில. ஆனால் 2 நாள் சிறப்பான கேமை முடிச்சிட்டான். அது முடித்தது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கு உண்டான கேமும் இன்றைக்கும் கம்பல்சரியாக அந்த நம்பர் வந்தே வரணும். இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிவிடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நாள் அடித்ததுக்கு ஒன்று சொல்லிவிடுவோம். ஏ போர்டு 5 வச்சு பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும், அப்புறம் இங்கே ஒன்று இருக்கும். ஏ போர்டு 5 இந்த மாதம் 2 தான். இந்த 5க்கு ஒரு கேம் ஒன்று விளாண்டுருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5க்கு மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு 57, அந்த 57க்கு மேலே பாருங்கள் ஏபி வந்து 92ன்னு இருக்கும். 92ன்னு இருக்கும். அந்த 92க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 47. அந்த 47 திருப்பினா 74. இந்த 74 எங்கே வச்சுக்கிறான்னு பாருங்கள். நான் ஏபின்னு நினச்சேன், ஆனால் அது ஏசியில் அழகாக விளையாண்டுட்டான். ஏசிலையும் ஏபிலையுமே 2லேயுமே 74 தான் இருக்கும். இது அழகாக இந்த ஒரு கேம் விளையாண்டான், அதை திருப்பி வச்சான். அப்போ அடுத்து இந்த 5க்கு பார்த்தீங்கன்னா மேலே 09க்கு ஃபுல் பவர் 54. அது திருப்பினா 45. இந்த 45 இங்கே பாருங்கள், ஏசியில் தெளிவாக கேமை முடிச்சிட்டான். இது கேமை பார்த்தேன், ஆனால் என்னால் வீடியோவும் போட முடில, நானுமே எதுவுமே போட முடியாத ஒரு சூழ்நிலையில், ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். ஏன்னா ஃபோனு கையில் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு முக்கியமான ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இருந்ததுனால என்னால் எதுவுமே அட்டன் பண்ண முடியல. 2 நாள் சரியாக இருந்தது எனக்கு அது. அடுத்து பார்த்திங்கன்னா, நேற்று ஒரு கேம் சூப்பராக விளாண்டுருந்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே 5க்கு தான். இங்கே பாருங்கள், போன மாதம் கடைசியில் ஏபி 75 ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் பாருங்கள் ஏபியில் 57. ஏபி 75 திருப்பி 57ன்னு ஏபியில் வச்சுருந்தான். அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு அடுத்த 5 இங்கே தான். இந்த 5 பார்த்திங்கன்னா ஏபி 58. அப்படியே நான் சொல்லுவேன்ல, ஒரு மிரர் பேட்டர்ன் சொல்லுவேன், அப்படியே கண்ணாடி மாதிரி அப்படி இப்படி ஆப்போசிட்டில் வர மாதிரி. அப்போ 57க்கு 58 அப்படின்னு வச்சானா, அங்கே 57க்கு அங்கே மேலே பார்த்திங்கன்னா 75ன்னு வரும். 75 57. அப்போ 58னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஒரு சிங்கிள் ஷாட்டு தான் ஏபியில். ஒரு நாள் விட்டு அழகாக 85 ஈஸியாக கேமை முடிச்சிட்டான். நான் 855ன்னு வரணும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி ஏதாவது வருமானு பார்த்தேன். ஏன்னா இங்கே 750ன்னு இருக்கும், இங்கே 570ங்கும் போது 0 வந்ததுனால இங்கே 585க்கு 855 தான் வரலாமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இந்த கேமுமே சிறப்பாக முடிச்சிட்டான். நம்ம சும்மா பார்க்குற அன்றைக்கி எந்த கேமும் மாட்ட மாட்டேங்குது. அந்த மாதிரி எங்கேயாவது வேலை இருக்கும் போது இந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கு கேம் கரெக்டாக செட் ஆகிறது வர்றது எல்லாமே நடக்குது. ஓகே, அது முடிஞ்சது. நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல கெஸ்ஸிங்காக ஒன்று கொடுக்குறேன். இன்றைக்கி கம்பல்சரி இதுலேருந்து வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வரும், அதனால் ட்ரை போக ஏபி ஒரு 2 நம்பர் தரேன். அதுமாரி ஃபாலோஅப் நம்பர் இந்த மாதத்துக்கு வேறு நம்பர் தரேன். அந்த பழசு கொடுத்தது எங்கேயாவது உங்களுக்கு அந்த போர்டு வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். டெய்லி அதை ஃபாலோ பண்ண தேவையில்ல. எங்கேயா போர்டு ஏதாச்சும் 4 வச்சு ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வந்துச்சுன்னா அது மீதி நம்பருக்கு பேர் பண்ணி நீங்கள் விளையாண்டுக்கோங்க. அதேமாரி இன்றைக்கி ஒரு கேமுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 95, ஒரு நிமிஷம், 90. இது கரெக்டாக நான் இங்கே எழுதி காட்டிடுறேன். 90. அடுத்து 1 2 நாள் விட்டு மறுபடியும் பாருங்கள் 36. மறுபடியும் 1 2 நாள் விட்டு பாருங்கள் ஏபியில் 58. இப்போ இந்த கேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு கேம் என்னென்னா, ஏ போர்டில் அப்படியே ஒத்தப்படை 9 3 5. அதே மாதிரியே பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டப்படை 0 6 8. சிங்கிள் நம்பரும் டபுள் நம்பரும் அந்த நம்பர் சொல்கிறது. அப்போ 9 3 5 அப்படின்னா, அப்போ ஏ போர்டில் மீதி இருக்கிறது 1 7. அதுமாதிரி பி போர்டில் 0 6 8. அப்போ மீதி வர வேண்டியது பார்த்திங்கன்னா 1 2 இல்லைன்னா 4. இந்த நம்பர் வந்து 2 நம்பர் தான் வரணும்.
கரெக்டாக 2 நாள் கேப்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக 2 நாள் கேப்பு. 1 2 நாள் மேலே ஏபி 58, மறுபடியும் 1 2 நாள் மேலே ஏபி 36, மறுபடியும் 1 2 நாள் மேலே ஏபி 90. இங்கே மேலே இருக்காது, மேலே 82 டபுள் நம்பர் இருக்கும், அதை விட்டுருக்கு. நம்மளுக்கு இங்கேருந்து தான் கணக்கு. 90 36 58 இந்த கணக்கு தான் நம்ம சொல்கிறது. அப்போ மீதி வர்றது 1 ஏ போர்டில் 1ம் 7ம் வரணும். பி போர்டில் வந்து 2 4 இந்த 2 நம்பர் வரணும். அப்போ இது பேருன்னு வந்துச்சுன்னா 1 12 இல்லை 14 இல்லைன்னா 72 இல்லைன்னா 74 இந்த 2 நம்பரில் தான் வரணும். இந்த நம்பர் தான் வரணும். இது அழகாக நீங்கள் இன்றைக்கி ப்ளே பண்ணுறாங்க. இந்த 4 செட்டுமே ப்ளே பண்ணலாம். என்ன கேட்டால் இன்றைக்கி 14 வரத்துக்கும் இல்லை 72ன்ட்டு வரத்துக்கும் எனக்கு வாய்ப்பு நிறையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னு நான் சொல்லிடுறேன். இன்னொரு கேம் ஒன்று சூப்பராக விளாண்டுருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசி ஒரு 8 நாள் பாருங்கள். ஏ போர்டு மட்டும் பாருங்கள். 9 2 3 6 0 5 7 8 எந்த நம்பருமே ரிப்பீட் வராமல் கரெக்டாக ஆர்டராக ஒரு 8 நம்பர் ஆர்டரில் 8 நம்பர் வந்து வராத நம்பர்லாம் வந்திருக்கு. அப்போ இதுலேயும் இன்றைக்கி மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 7 மட்டும்தான் மீதி இருக்கிற நம்பர். அப்போ இன்றைக்கி கம்பல்சரி ஒன்று ஏ போர்டு 1 இல்லைன்னா 7 இறங்கியே ஆகணும். கண்டிப்பாக இறங்கும். அப்படி வந்துச்சுன்னா அது கூட பேர் நம்பர் 2 இல்லைன்னா 4 இதை வச்சு நீங்கள் இன்றைக்கி ப்ளே பண்ணுறவங்க ப்ளே பண்ணிக்கோங்க. நான் 14 இன்றைக்கி ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு நான் சொல்லிக்கிறேன். அப்படி 14ன்னு வந்துச்சுன்னா என்ன சி போர்டு வரும்னு நான் சொல்லிக்கிறேன். 14க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பி போர்டு 4 வச்சு பாருங்கள். ஒரு 74 ஒரு 64 ஒரு 24. அப்போனா ஒரு 74க்கு ஒரு 24 ஒரு நம்பர் பவர் பண்ணிட்டான். அப்போ ஒரு 64க்கு ஒரு 14 நம்மளுக்கு வரலாம். அப்போ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஒன்று நம்மளுக்கு வர வேண்டியது இருக்குது. அது அழகாக இதில் செட் ஆகுது. இன்றைக்கி கம்பல்சரி அது மேட்ச் ஆகுது, அழகாக மேட்ச் ஆகுது. அதுமாதிரி இன்னொரு ஃபாலோஅப் நம்பர் சொல்லிடுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் பி போர்டு 4 வச்சு என்ன நம்பர் வந்துருக்கான்னு பாருங்கள். பிசி 44 பிசி 42 பிசி 46 இது 3 நம்பர் தான் இருக்கும். அப்போ இந்த பி போர்டு 4 வச்சு விளாண்டதுக்கு ஒரு கேம் விளாண்டுருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசி 44 அப்படின்னா 44க்கு ஃபுல் பவர் என்னென்னா 99. அந்த 99 பாருங்கள் இங்கே ஏசியில் இருக்குது. ஏசியில் 99ன்னு அடிச்சிருக்கான். அதேமாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா 46க்கு ஃபுல் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 91. ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ஒரு 91. அரை நிமிஷம். இந்த 46க்கு 91ன்னு விளையாண்டுருக்கான். அது புரியும்னு நினைக்கிறேன். 44க்கு 99, 46க்கு 97. இப்போ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 42 இருக்கும். 42ன்னு இருக்கும். அப்போ இந்த 42க்கு ஃபுல் பவர் வச்சோம்னா 97ன்னு வரணும். இப்போ 97 எங்கே வரணும்? ஏசியில் வரணும். அப்போ ஏசியில் 97 ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏசியில் 97 ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 97ன்னு ஃபாலோ பண்ணிங்கன்னா பி போர்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்லிடுறேன். உங்கள் கணக்கில் வரப்போ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த 42க்கு ஒரு 97 வரணும்னு சொன்னேன். அதேமாதிரி இன்னொரு 91 ஒன்று இருக்குது. அப்போ அந்த 91க்கு இன்னொரு 46 பிசியில் வரலாம். ஆல்ரெடி ஒரு பிசி 46 இருக்குது. இருந்தாலுமே நான் சொல்கிறேன், அந்த ஏன்னா எல்லாமே 2 தடவை தான் அடிச்சிட்டு இருக்கிறான். இந்த மாதம் போன மாதம் எல்லாமே அடிச்சிட்டு இருக்கிறான். அதனால் அந்த நம்பருக்கு ஏதாச்சும் ஒன்று வரலாம் எனக்கு தெரிஞ்சு. அப்போ வந்துச்சுன்னா ஒரு 146. இது நல்லா புரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு. பிசியில் வர நம்பரை ஃபுல் பவர் பண்ணி ஏசியில் விளையாண்டுருக்கான். இதுதான் கேமு. அப்போ ஆல்ரெடி 2 91 இருக்குது. ஒரு 91க்கு 46 பிசி வந்துருச்சு. அப்போ இன்னொரு 91க்கு 46ன்னு வரலாம். இது ஒரு கெஸ்ஸிங் வச்சுக்கோங்க. 146 இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 44 42 46ன்னு ரெட்டப்படையில் இருக்குது. ஒரு வேளை அந்த மீதி 0 இல்லைனா 8 வச்சு 140 இல்லை 148 மீதி இருக்கிற நம்பர் இது எதாவது வருமானு பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் சொன்ன அந்த 97 ஏசி 97க்கு சொல்லியிருந்தேன். ஏசி 97 அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 927ன்னு வரலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 90க்கு ஒரு 95, 97க்கு ஒரு 92 அப்படின்னு வரலாம். இப்போ 92ன்னு வந்துச்சுன்னா 927ன்னு ஒரு சிங்கிள் ஷர்ட்டில் வரலாம். இல்லை உங்களுக்கு பி போர்டு 2க்கு பதிலாக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு காமன் வேறு ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள்
ட்ரை பண்ணிக்கோங்க. வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பிசியில் ஒரு நம்பரு 61 ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 90 ஒன்று ஏபி, 60 ஒரு ஏபி விளாண்டுருக்கான். இது ஒரு 30 ஒன்று வரணும். எப்படி வருதுன்னு தெரியல எனக்கு. நேற்று 85 வேறு அடிச்சிருக்கான். பவர் போச்சா என்னான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த இதுக்கு இந்த நம்பருக்கு அப்படியே நீங்கள் ஒரு இது கணக்கு வச்சு பாருங்கள். 90, 60 ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நான் 85ன்னு வச்சுக்கிறது ஃபுல் பவர் வந்து எனக்கு தெரிஞ்சு கன்ஃப்யூஸ் பண்ண தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 90 ஏபியில் அடித்தானா, அதேமாதிரி ஏபியில் 60 அடித்தான். அப்போ ஒரு 30 வரணும். 3, 6, 9 பேட்டர்ன் வரணும். இப்போ அப்படியே பிசியில் பாருங்கள். இந்த 1 0, 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 6ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ 0, 8ன்னு கணக்கு வச்சிங்கன்னா 0, 1க்கு 0, 6, 0, 8க்கு 0, 3. அப்போ 0, 4ன்னு வந்துச்சுன்னா அந்த 0, 9 கணக்கு வந்துடும். புரியுதுங்களா? 3, 6, 9 பேட்டர்னு தான். அந்த 3, 6, 9 இப்போ பவர் பண்ணி நிறைய இடத்துல விளாண்டுருக்கான். அப்போ 1, 8 அப்படின்னா மீதி 4 வரணும். அப்படி 4ன்னு வந்தால் எனக்கு தெரிஞ்சு 304 அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாச்சும் உங்களுக்கு அந்த நம்பர் எங்கேயா போர்டு கிட்டே ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் இது தெளிவாக விளையாடலாம். ஈஸியாக தான் ஒரு நல்ல சூப்பரான ஒரு கேமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா பிசியில் 0, 4 மட்டும் எங்கேயாவது வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பர் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்குமே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரத்தில் இருக்கேன். அதனால தான் அவசரமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெவியாலாம் எதுவும் ப்ளே பண்ண வேணாம். அதுமாதிரி அன்றைக்கி கொடுத்த நம்பர்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிரமம். அன்றைக்கி ஒரு 10 நம்பர் 9 நம்பரோ கொடுத்தேன். அதில் ஏதாவது உங்களுக்கு வர மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி வரும். இது நான் சொன்னது 14, 72 இது சொல்லியிருந்தேன். இதை வந்து இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஏதாவது ஒரு பேர் வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு மறுபடியும் மீதி நம்பருங்க ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் இன்றைக்கி அது இல்லாத இந்த ஏ போர்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 8 நம்பர் விளாண்டுருக்கனால 1, 7மே கம்பல்சரி இறங்கணும். அது அடுத்தடுத்த நாளில் இறங்கலாம். இல்லை ஏதாவது அவன் ட்விஸ்ட் பண்ணுறானான்னு இன்றைக்கி பார்த்தா தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி உண்டான கேம். பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இந்த கேம் எப்படி இருக்குது, கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.